ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டி பசங்களோட பிளானை போட்டோம். குழந்தைங்க போய் குளிக்கலாம் அப்படின்னாங்க. செம்ம ஆளுங்க வேறு சொன்னாங்க. போய்கிட்டே இருக்கோம், வாங்க போய் பார்த்துக்கலாம். எத்தனை கிலோமீட்டரு? 2 கிலோமீட்டர்ஸ். என்னடா மூஞ்சி இது? ஒடிக்கு போயிடுமா? ஒடிக்கு போயிடுச்சு போல. என்னடா மூஞ்சி இது? கையும் நாட்டானோ? கையும் நாட்டானோ? சரியா இருக்கியா? போதும் இருக்குடா. கடைசியில் அந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டே இருக்கோம், வாங்க போய் பார்ப்போம் எவ்வளோ ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சார், தண்ணியே இல்லையே, இது வேறு ரொம்ப ஆழமாக இருக்குது, குளிச்சா செம்மையாக இருக்குன்னு வேறு சொல்லிட்டானுங்க. தண்ணியே இல்லையே, நினச்சி வர்றது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சே. சார், எங்களை விட நம்ம பசங்க தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தானுங்க. லைட்டாக அவனுக்கு மூஞ்சை காட்டுவோம். பாவம் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலில் குளிக்கணும்னு வந்தோம். பட் ஆனால் இங்கே தண்ணியே இல்லாமல் போச்சு. வேறு வழி இல்லை, வேறு எங்கேயாச்சும் தண்ணி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு குளிச்சு ஆகணும். முதல் ஒரு ஏமாற்றத்தோட வீடு திரும்பும். தூத்துக்குடியில் குளிக்கிறதுக்கு நல்ல இடம் இல்லையா? இப்போ நம்மளுக்கு கடைசியாக இருக்கிறது மங்களம் குறிச்சி தான். இப்படி மங்களம் போயிடலாம்ல? எப்படி மங்களம் போகாம? எப்படி ஆயுதம் மாட்டாங்க மங்களம் குறிச்சி போகாம? இப்ப என்ன சொன்னா பாதகம் தெரியுமாவா? தெரிஞ்சுக்கணும் மயிறு. இங்கெல்லாம் எத்தனை என்னைக்கு வந்திருக்க நீனு? ஒரு வழியா மேல மங்களம் குறிச்சு போக முடியல. யாருக்கு கொண்டாச்சு? இதுதான் யாரும் உடஞ்ச பாலம் பார்த்துக்கோங்க. இந்த ரெடியாவில் கொஞ்சம் மாதிரி இதுதான் அந்த இது பிளேஸு. வேற லெவல்ல இருக்கு பாருங்க. ஒரு வழியா வந்து குளிச்சாச்சு. ஏறல வா, பயங்கர ஆழமா இருக்கு. தண்ணியே இல்லைன்னு நினைச்சு வந்தோம், ஆனா செம்ம தண்ணி நிறையா தான். இது நல்லா இருக்கு ப்ரோ. பார்த்தீங்களா? ஒரு வழியா குளிச்சுட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், குளிச்சு முடிச்சிட்டோம். இப்போ ஹாப்பி. ஹாப்பி தானே? ஹாப்பியா? ஹாப்பியா?